5 மணி மிஸ்டேக்ஸ் நான் என்னோட 20s பண்ணது. இப்போ நான் என்னோட 20-year-old பார்த்தேன்னா கண்டிப்பாக இதை பண்ணாதன்னு சொல்லுவேன். உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட 20s இல்லைனா 30s இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. என் பேர் சனாராம். நான் ஃபைனான்ஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். யூடியூப்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி. மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், நான் சேவ் பண்ணதே கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் நான் நிறைய சேவிங்ஸ் வீடியோஸ் இப்போ போடுறேன். நான் பண்ணுறேன். பட் when I started earning, I never saved. Not a single penny. எனக்கு ஒரு தாட் மைண்டில் இருக்கும். நாளைக்கு இருக்கோமா இல்லையானே தெரியாது, எதுக்கு நான் சேமிக்கணும்? I want to live my life today அப்படின்னு சொல்லி நான் இப்போ வரைக்கும் இருக்கேன். And whenever I had a downfall financially, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா I used to think, அன்னைக்கு நான் சேவ் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் தப்பிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு. ஸோ I was living from paycheck to paycheck. காசு உள்ளே வரும், செலவு பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா வேணும்னா கடன் வாங்குவேன், அதுக்கப்புறம் ரோலிங்கில் நம்ம வந்தோடனே திரும்ப கொடுப்போம். இப்படியே தான் போயிட்டு இருந்தது. டோன்ட் டூ இட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் 50,000 earn பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் 5,000 சேவ் பண்ணுறாரு, ஒருத்தர் எதுவுமே சேவ் பண்ணலைன்னா எண்ட் ஆஃப் 60 months அந்த சேவ் பண்ணவர் கையில் 3 lakhs இருக்கும், சேவ் பண்ணாதவர் கையில் 0 இருக்கும். ஸோ பேசிக்கலி நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்கன்றது முக்கியம் கிடையாது. பட் நீங்கள் சேவ் பண்ணணும், அந்த ஹேபிட்டை பில்ட் பண்ணிக்கோங்க. இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் மீ டு ரியலைஸ் தட். பட் நான் சொல்கிறேன், ஸ்டார்ட் இட். செகண்ட் ஒன், இன்வெஸ்ட் பண்ணல. The thing is, எனக்கு இதை யோசிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் அந்த டைம்லேயும் ஃபைனான்ஸ் பேசிட்டு தான் வந்திருந்தேன். எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்வெஸ்ட் பண்ணுங்க எல்லாம் நான் பேசியிருப்பேன். பவர் ஆஃப் காம்பவுண்டிங். பட் நான் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா, ஒன், ஐ வாஸ் யங். எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுது. பட் நான் ரெடியா அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு அங்கே கொஸ்டின் மார்க் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங். சேலரி இன்க்ரீஸ் ஆகட்டும், லெட் மீ ஃபீல் ரெடி டு டூ இட். தட் வாஸ் அ மிஸ்டேக். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. திரும்ப அதே 5,000 எக்ஸாம்பிளுக்கு இங்கே போகலாம். இப்போ இவர் 5,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா 12% ஆனுவல் ரிட்டர்ன் வச்சு 5 yearsல 4.1 lakh, 10 yearsல 11.5 lakh, 20 yearsல 50 lakhs. ஸோ இது எஸ்ஐபி காம்பவுண்டிங் நம்ம பார்த்துருக்கோம். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தட் கிவ்ஸ் யூ மோர் மனி வென் யூ கிவ் இட் மோர் டைம். அண்ட் அதர் பர்சன் who didn't save, who didn't invest will have 0. ஸோ ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். பிளான் பண்ணி உங்களுக்கு எது கரெக்டோ அங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. மூணாவது, இஎம்ஐ, debts and credit card. Worst phase of my life. Credit card எனக்கு என்னோட salary account ஓடயே வந்தது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு அப்போ தெரியாது. எங்கே வெளியே போனாலும் கிரெடிட் கார்டு அப்படியே போயிடுச்சு. கடைசியில் மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் நான் பே பண்ணி ஒரு டைமில் நான் எவ்வளோ அக்யூமுலேட் ஆயிருக்குன்னு பார்த்தப்போ ஐ வாஸ் ஷாக்ட். ஐ வாஸ் லைக், நோ வே. இப்படி நான் வச்சிருந்தேன்னா என்னோட சேலரியில் ஒரு சங்க் அங்கே போகுது. ஆல்ரெடி நிறைய இஎம்ஐஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு 2-3 months எப்படியோ சேர்த்து வச்சு ஐ ரீபெய்ட் இட். நான் அந்த கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் ஐ டென்ட் ஹேவ் கிரெடிட் கார்டு ஃபார் மெனி இயர்ஸ். இப்போ தான் ரீசெண்டாக ஐ காட் ஒன். பட் நவ் ஐ நோ ஹவு டு யூஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த இஎம்ஐஸும் சரி, சின்ன சின்ன கடன்களும் சரி, பேசிக்கலி தே அக்யூமுலேட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. நமக்கு தெரியாமலே அது ஏறி இங்கே நிற்கும். நம்ம சேலரி வரத்துக்கு முன்னாடியே நம்ம சேலரியில் இருக்கிற காசுக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், நீங்கள் இங்கே தான் போகிற அப்படின்னு. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் இந்த இஎம்ஐ, கடன், கிரெடிட் கார்டு யூசேஜ்லாம் குறைக்க முடியுமோ, தேவையான இடத்துல மட்டும் யூஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும். இல்லைன்னா டெட் ட்ராப்பில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா இட் வில் பிகம் அ பிக் ப்ராப்ளம். நாலாவது, என்னோட ஃபைனான்ஷியல் ஜேர்னியை நான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டேன். இப்போ பண்ண மாட்டேன். பிகாஸ் இப்போ ஐ நோ தட் ஐ ஷுட் ஒன்லி கம்பேர் மை செல்ஃப் வித் த லாஸ்ட் இயர் ஆஃப் மீ. அவ்வளோதான் பண்ணணும். இப்போ நான் இங்கே இருக்கேன், லாஸ்ட் இயர் நான் எங்கே இருந்தேன் ஃபைனான்ஷியலி. பட் சின்ன வயசு தானே, அப்போல்லாம் நிறையா கம்பேர் பண்ணுவோம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் எல்லாரும் வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, சம்பளம் ஜாஸ்தி வாங்குறாங்க, வெக்கேஷன் போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கலாம், பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணலாம், மேபி அவங்க கிட்ட காசு ஜெனரேஷனாகவே இருக்கலாம். வி டோன்ட் நோ. ஸோ நம்மளோட லைஃப் எப்படி இருந்திருக்குன்னு நமக்கு தான் தெரியும். என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு, எப்படிலாம் ஃபினான்ஷியலி நம்ம சஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், டோன்ட் கம்பேர் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வித் எனிஒன். அவங்களோட க்ரோத்தை வச்சோ, அவங்க எந்த லெவலில் இருக்காங்க, அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், கசன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், whoever it is, கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் லாஸ்ட் இயரை விட இப்போ ஃபைனான்ஷியலி பெட்டராக இருக்கீங்களா, நெக்ஸ்ட் இயர் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை மட்டும் யோசிச்சா போதும். லாஸ்ட் இந்த 5th ஃபைனல் மிஸ்டேக் நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா, இன்னைக்கு சேலரி வளர்ந்துச்சுன்னா, பெருசாச்சுன்னா எல்லாம் சால்வ் ஆயிடும். ஆகாதுங்க. நான் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்கிறப்போ டியூஷன் எடுத்தேன். 3rd yearல 5,000 rupees எனக்கு சேலரி. அதுக்கப்புறம் நான் ஆங்கரா ஜாயின் பண்ணேன். 13,000 ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே எனக்கு ஹைக் கொடுத்தாங்க.
20,000 கிட்ட வந்தது. இப்படியே ஏறி 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 நான் 50, 60, 70 போயிட்டே இருந்தது. பட் வாட் ஹேப்பன்ட் வாஸ், அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட லைஃப் ஸ்டைலையும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனேன். தட் வாஸ் அ ப்ராப்ளம். இட்ஸ் கால்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வைக்கல. இந்த 2 மிஸ்டேக் நம்ம பண்றதுனால தான் நிறைய பேர் ஃபைனான்ஷியலி எங்கேயாவது ஒரு இடத்துல லைஃப்ல வந்து மாட்டிப்போம். ஜஸ்ட் பிகாஸ் our salary is increasing, நம்மளோட லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பண்ணிக்கலாம். எப்போ பண்ணலாம்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணிட்டு அந்த ஒரு ஃபைனான்ஷியல் குஷனை ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்லோலி யூ கேன் டூ தட். ஜஸ்ட் பிகாஸ் வந்து ஒரு 10,000 சேலரியில் ஹைக் ஆயிடுச்சா நான் புது ஃபோன் வாங்குறேன், இல்லை நான் வந்து ஒரு பைக் இஎம்ஐ போட்டு வாங்குறேன். இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். யூ ஹேவ் டு பிளான். ஏன்னா நான் அந்த தப்பு பண்ணேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் and I still regret it. பட் இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் now I'm cautious. அதான் நான் முன்னாடி பண்ண தப்புகள்லேருந்து நான் லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன். அந்த தப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் யூ நீட் நாட் ரிப்பீட் த மிஸ்டேக் டு லேர்ன் த லெசன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ இருக்கிற சேலரிலையும் சரி, ஃபர்ஸ்ட் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணிப்போம். வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மெடிக்கல் பில் வருது, ஒரு ரிப்பேர் வருது, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, வாட் எவர் இட் இஸ், யூ வில் நீட் தட் மணி ஆஸ் குஷன். இல்லைன்னா வேற யார்கிட்டயாவது போய் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். வில் கெட் ஸ்டக். ஸோ த ப்ராப்ளம் இஸ் எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது, அதை எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது தான். இப்போ நான் திரும்ப என்னோட மிஸ்டேக்ஸ் ஒரு தடவை சொல்கிறேன். நான் நிறைய கதை சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட், சேவ் பிஃபோர் யூ ஸ்பெண்ட். செலவு பண்ணிக்கலாம், பட் முதல்ல சேமிங்க. சின்ன அமௌண்ட்னாலும் பரவாயில்ல. அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகேன், சின்ன அமௌண்ட்னாலும் பரவாயில்ல, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணுங்க, கரெக்டான உங்கள்கிட்ட பேசிட்டு ஸ்டார்ட் இட். ஸ்டே அவே ஃப்ரம் unnecessary debt. கடன் வாங்கி பார்த்துக்கலாம், போகலாம், கடன் வாங்கி பார்த்துக்கலாம், வேண்டாம். கடன் தேவை, வேற வழியே இல்லை, நான் மட்டும் கடன் வாங்கலாம், இல்லைன்னா வேண்டாம். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தெரிஞ்சா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வச்சுக்காதீங்க. இட் இஸ் நாட் an income, இட் இஸ் a liability. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கடன் தான் வாங்குறோம் கிரெடிட் கார்டுலேருந்து. கிரெடிட் கார்டு இஸ் நாட் அ சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் us. உங்களோட ஜேர்னியோட மற்றவங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னியை கம்பேர் பண்ணி டோன்ட் ஃபீல் பேட். நமக்கு அது வேண்டாம். பில்ட் அன் எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் நான் வந்து என்னோட 20s பண்ண மிஸ்டேக்ஸ். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி ஓரளவுக்கு சரியாக்கிட்டேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களா, நீங்களும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் ஒரு தடவை லைஃப்பில் எடுக்கிற ஒரு நல்ல பெரிய டெசிஷன்னால பில்ட் ஆகாது. நீங்கள் டெய்லி 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 எடுக்கிற சின்ன சின்ன கரெக்டான டெசிஷன்ஸ் தான் பில்ட் ஆகும். ஓகே, வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. நான் ஃபைனான்ஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் சேம் பேர் தான். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராம்லையும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் இன்ஃபர்மேட்டிவ் ரீல்ஸ் ஆர் ஆன் த வே, வீடியோஸ் ஆர் ஆன் த வே. I'll see you on the next video. அது வரைக்கும் நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.